டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்குது விஜய்க்கு. நாளைக்கு டெல்லியில் ஆஜராக சொல்லி, இன்னொரு புறம் பவன் கல்யாண் விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அமித்ஷா கொடுத்த ஆஃபரை டீலிங்க விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. துணை முதல்வர் பதவி அப்படின்னு, இப்படி 50 சீட்டு அப்படின்னு இந்த அளவுக்கு ஊடகங்களில் தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. இன்னொரு புறம் இன்றைக்கு சென்சாரினுடைய மறு ஆய்வு குழு ஜனநாயகன் படத்தை பார்ப்பதாக இருந்தது. அதில் சிலருக்கு உடல்நிலை சரியில்லை சென்சார் கமிட்டியில. அதனால இன்னைக்கு அந்த படத்தையும் யாரும் பார்க்கவில்லை. இது எல்லாமே கோ இன்சிடென்ஸா நடக்குதா, இல்ல பின்னாடி விஜயை நெருக்குவதற்கான ஒரு பிளான் தான் இதுவா? இல்ல, இப்ப இது எதுவுமே கோஇன்சிடென்ட் கிடையாது. விஜய் செய்த தவறுகள் இங்க எல்லா இடத்துலயும் அவருக்கு எந்தெந்த வாய்ப்புகளோ அந்த வாய்ப்புகள்லாம் வீணடிச்சு இன்னைக்கு கடைசியா பாத்தீங்கன்னா 2 பேர் கையில மாட்டிக்கிட்டாரு. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா, இந்த பக்கம் திரிஷா. அமித்ஷாவா திரிஷாவா 2 பேர்கள் திருசங்கு சொர்க்கம் மாதிரி ஒரு வாழ்க்கை இன்னைக்கு மாட்டிட்டு முழிக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு பாத்தீங்கன்னா வேட்பாளர் நேர்காணல் வச்சிருந்தாங்க. கடைசியில நீ வேட்பாளர் நேர்காணல் எல்லாம் பண்ண முடியாது ராசா, நீ நேரா டெல்லிக்கு வா ராசான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார், RSSல இருந்து சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொன்னார்னா, பயங்கரமா ஊடகங்களை சந்திச்சு ரொம்ப துணிவா என்ன சொன்னார்னா, ஏங்க 2 முறை கூப்பிட்டாங்க, இதோட முடிஞ்சு போச்சுங்க. அத பிரபலமான ஒரு ஊடகத்தை சொல்லி வராத செய்தியை, சன் ஊடகம் தான் இந்த செய்தியெல்லாம் போட்டுது, தினகரன் போட்டுச்சுன்னாங்க. பத்திரிகையாளர் மறுப்பு சொன்னாங்க, ஏங்க இது சன்னுலயும் வரல தினகரன்லயும் வரல அப்படின்னு சொல்லும் போது இல்லைன்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு போனாரு. இதுல இருந்து எல்லாருக்கும் அவங்க என்ன ஒரு கட்டுக்கதை பிறப்பிச்சாங்கன்னா, இதோட முடிஞ்சு போச்சு, விஜய்க்கு இதோட கூப்பிட மாட்டாங்க, அவர் எல்லா விதமான விளக்கங்களையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னது இப்ப திருப்பி நாளைக்கு கூப்பிட்டுருக்காங்க. சிபிஐக்கு கூப்பிட்டுருக்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒண்ணு நீ என்டிஏ கூட்டணியில கையெழுத்து போடுறியா, இல்ல ஜெயிலுக்கு போறியா. நம்ம ஆளுக்கு ஜெயிலுன்னா பயம். ஏன்னா அரசியல் கட்சி தலைவராக இருந்தா ஜெயில சந்திப்பாங்க, எல்லாருமே சந்திச்சுதான் வந்திருக்காங்க. மாண்புமிகு முதல்வராக இருக்கட்டும், அவர் மிசாவை எதிர்கொண்டு வந்தா. எதிர்கட்சி தலைவர் கூட ஏதாவது ஒரு ஊழல் வழக்காவது உள்ள போயிருக்காரு, ஒரு நிறைய தப்புகள் பண்ணிட்டு போயிருக்காரு, நம்மளுக்கு தெரியும். ஆனா இவர் பாத்தீங்கன்னா கேரவன் கலாச்சாரத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல 5 நிமிஷம் கூட ஏசியில தான் இருப்பாரு. அப்ப நீங்க தீகார் சிறையில எங்கன்னா போட்டீங்கன்னா ஏசி கிடையாது. அதுவும் அடிக்கிற இந்த வெயில்ல பாத்தீங்கன்னா நம்ம தலைவரால தாங்க முடியாததுனால சரண்டர் ஆகுது தவிர வேற வழி இல்லை. உங்களுக்கு இது நீங்க சொல்றது பழைய செய்தி. புதிய செய்தியோட இப்ப நான் வந்திருக்கேன். அந்த புதிய செய்தி என்னன்னா, தமிழகத்தை சார்ந்த ஒரு முன்னணி பத்திரிகையாளர், அவர் RSS காரரு. அவரு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் விஜய் கிட்ட பேசுறாரு, அமித்ஷா கிட்ட பேசுறாரு. இந்த பக்கம் இந்த RSS பத்திரிகையாளர் என்ன பண்றாருன்னா, திரிஷா கிட்ட தொடர்ந்து 2 நாட்களா பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜய் ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் கட்சியை நீங்க எடுத்து ஆக்டிவா ரன் பண்ணுங்க, ரன் பண்ணி இந்த கட்சியை நீங்க தான் வழி நடத்தணும். நீ 1988 எப்படி ஜா அணி ஜே அணின்னு உடைஞ்சதோ அது போல தலைவர் தியாகம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா இதை நடத்துறதுக்கான 2 அணிகள் இப்பயே தயாராகிட்டு இருக்கு. தாவேக்கால 2 அணியா? ஆமா, ஜா அணி ஜே அணின்னு வந்தது இல்லைங்களா. அதே மாதிரி தன் அண்ணனுக்கு இப்ப அறிவிக்கப்பட்டவங்க திரிஷா, அறிவிக்கப்படாத இன்னொரு நடிகை ஒருத்தவங்க இருக்காங்க. சோ அவங்கள வச்சும் அவங்க பின்னாடி இவங்களை விட இளம் நடிகை, அவங்க பின்னாடி ஒரு பெரிய பட்டாளம் இருக்கிறதுனால இப்ப யார் கட்சியை வழி நடத்துறதுதான் இப்ப கட்சிக்குள்ள போட்டு. இல்ல, நீங்க பேசுறது விஜய் அப்புறம் நடிகைகள் இவங்களை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. இப்படி பேசணுமா? இதுல கொச்சைப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. நீங்க அரசியல பாருங்க. இப்போ விஜய் நடிகர் கிடையாது, விஜய் அரசியல்வாதி. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கு. நீங்க தான் இதை நகைச்சுவை காட்சியா மாத்திட்டு இருக்கீங்க. கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை ஒரு SIT ஆணையம் போட்டு மாண்புமிகு நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு ஆணையம் போட்டிருக்காங்க. அஸ்ராகாருக்குன்னு ஒரு நேர்மையான அதிகாரி அதை விசாரிப்பார்னு சொல்லும் போது இது மேலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நாங்க பிஜேபி நடத்துகின்ற அந்த ஏஜென்சி கிட்ட தான் நாங்க போய் சரண் அடைவோம்னு சொல்லிட்டு நீங்க தான் ஓடி போய் சிபிஐ கிட்ட நீங்க தான் சரண் அடைஞ்சிங்க. இதுல இன்னொரு புறம் செந்தில் பாலாஜிக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த ஊடகங்கள்ல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் நாளை போய் டெல்லியில் ஆஜராவாரா, என்ன நடக்க போகுது? இப்ப நானும் அந்த செய்தியில பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு தெரியல. ஏன்னா அந்த ஊடகத்தோட பின்னணி அந்த மாதிரி.
நம்ம என்ன சொல்றோம்னா திரு விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்துல வந்து A1 அவர் தான் போட்டிருக்கணும். A1 வந்து போடல, அது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த சிபிஐ விசாரணையில இவர் வந்து கூட்டணிக்கு போறதை பொறுத்து இருக்கு. கூட்டணிக்கு போனார்னா இதுல இருந்து தப்பிச்சுப்பாரு, இல்லைன்னா நிச்சயமாக A1 வந்து விஜய் தான், இதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா அங்க லோக்கல் எம்எல்ஏ, இந்த சம்பவம் நடக்குது, அவர் வந்து போய் மக்களை ரெஸ்கியூ பண்றாரு. ஒருவேளை அந்த செந்தில் பாலாஜி அவர்களும் அங்க லோக்கல்ல இருக்கிற இந்த மாநில நிர்வாகம் அந்த இடத்துல போய், மாவட்ட நிர்வாகம் போய் அந்த இடத்துல வேலை பார்க்கணும்னா இந்த பலி எண்ணிக்கை 100 வந்து கடந்து போயிருக்கும். ஆயிரங்கள் விஜய் பாஸ்கர் போனாரு. ஆமா, எல்லாருமே போனாங்க. எல்லா கட்சிகளும், தாவேகாவை தவிர்த்து மீதி எல்லா கட்சிகளும் அந்த இடத்துல களப்பணி போனாங்க. சோ மக்களை வந்து காப்பாத்துறதுக்காக நீங்க வந்து என்கொயரி கூப்பிடும் போது நமக்கு வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பழிவாங்கும் நோக்கத்தில் விஜயும் பாஜகவும் சேர்ந்து போடுகின்ற இது ஒரு நாடகமா, இது ஒரு செட்டப்பான்னு நமக்கு ஒரு ஐயம் எழும். இல்ல, இவங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறார், திமுக தான் இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, அதை உறுதிப்படுத்தும் விதமாக இப்படி ஒரு சம்மன் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா கூடாதா? இல்ல, நீங்க 1000 வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். ஆனா திரு விஜய் அவர்களும் சரி, இங்க ஏற்கனவே வந்து சிபிஐலயும் வந்து என்கொயரி பண்ணிருக்காங்க. தமிழகத்துல இருந்து போன இந்த அந்த எஸ்ஐடி ஆணையமும் வந்து விரிவா வந்து விசாரணை வந்து பண்ணியிருக்காங்க. இதுல எங்கேயுமே பாத்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜியோட அதுல வந்து நேரடியா அவர் வந்து நேரடியாவோ மறைமுகமா அவர் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காருன்னு எந்த விதமான தரவுகளும் வந்து கிடையாது. கோர்ட்ல வந்து தாவேகா சமர்ப்பின எந்த ஆவணத்திலும் பாத்தீங்கன்னா இது ஒரு விபத்துன்னு தான் சொல்லியிருக்காங்களே. இவங்க வெளியில தான், ஊடகங்கள்ல தான் பாத்தீங்கன்னா இது வந்து சதி செயல் சொல்றாங்க கண்டி. கோர்ட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு விபத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ இதை ரெண்டுத்தையும் வந்து முடிச்சு போட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள வந்து சிக்க வைக்கும்போதுன்னு சொல்லிட்டு விஜயும் பாஜகவும் சேர்ந்து நடக்கின்ற இது ஒரு நாடகமா தான். அதுல வந்து சிபிஐ வந்து ஒரு அங்கமாக இருப்பது நமக்கு உள்ளபடியே இது மோசமான அரசியலை தான் நம்ம வந்து பார்க்கறோம். முன்னாடி பாத்தீங்கன்னா RSS வந்து மறைமுகமா வந்து வேலை செய்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நேரடியா பல கட்சிகளை வந்து அவங்களோட உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு வந்து உதாரணம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா 6 பிராமணர்கள், 6 பிராமண, அவர்கள் லாங்குவேஜில் சொல்லலாம் 6 பிராமண கடப்பறைகள் வந்து இறக்கியிருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி சொல்லவே வேணா, அவர் வந்து அடிமை சாசனமே எழுதி கொடுத்துட்டாரு பாஜகவுக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நவீன சங்கி, நவீன அடிமையாக பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள், நான் வந்து சிறுபான்மை காவலன், நான் சிறுபான்மை சமூகத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரும் வந்து பிராமண கடப்பாடை தான் அவரும் வந்து எடுத்துட்டு வர்றாரு. அப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா மோடிக்கும் RSSக்கும் பிஜேபிக்கும் வேலை செய்கின்ற ஒரு குழு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், 2 இடதுசாரிகள், விசிக, இந்த கட்சிகள் பாத்தீங்கன்னா டெல்லியா தமிழ்நாடான்னு சொல்லிட்டு இங்க வந்து போர் புரியுறாங்க. நீங்க அந்த பிராமண கடப்பாறை எடுத்து வந்தாலும் சரி, நீங்க எந்த விதமான கடப்பாறை எடுத்துட்டு வந்தாலும் தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி ஆதரித்து தான் மக்கள் வந்து இந்த பக்கம் நிக்கிறாங்க. சோ வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்காக யாரு வேலை செய்யறாங்க, மக்களுக்காக யாரு களத்தில் நிக்கிறாங்க, தமிழ்நாடு வெல்லும், திராவிடம் வெல்லும், மக்கள் சக்தி வெல்லும். வீழ போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமண கடப்பாறைகள் தான் வீழ போகுது. இதை யார் வந்து இதுல கொச்சைப்படுத்துறாங்க? நீங்க தாங்க தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு அரசியலையும் நீங்க வந்து இந்த மாண்பையும் நீங்க தாங்க கொச்சைப்படுத்துறீங்க, வேற யாரும் இங்க கொச்சைப்படுத்துற. நீங்க பண்ண தவறுகளுக்கு இன்னைக்கு உங்க குடிமையை பிடிச்சிட்டு ஆட்டுறாங்க, உங்களுக்கு வந்து பதிலே தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல த்ரிஷா, இப்ப நீங்க தான் நம்ம பேட்டியில சொன்னீங்க அவங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஒரு வலதுசாரி பத்திரிகையை சார்ந்த ஒரு RSS பத்திரிகையாளர், தமிழ்நாட்டில் அந்த பத்திரிகை எல்லாருக்கும் தெரியும், அந்த பத்திரிகையாளர் வந்து த்ரிஷாவை வந்து இயக்கிட்டு இருக்காரு அப்படின்றீங்க. அவங்க எதுக்கு வந்து த்ரிஷாவை இயக்கணும்? இதுல என்ன ஏதாவது அடிப்படை ஆதாரம் இருக்கா? இல்ல, இது நீங்க ரொம்ப கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். இதுக்கு எல்லாமே தரவுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேக்காரங்களே உங்களுக்கு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா நீங்க உள்ள போய் பார்க்கணும். திரு ஆதவ் அர்ஜுனா பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து சொல்லுவாரு, நாங்க வந்து 77 எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு, எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னது இதுதான் வந்து காரணம், ஒரு பிராமண லாபி. எம்ஜிஆரோட நான் வந்து சாதியை வந்து குறிப்பிடல, இதை வந்து அரசியல் வந்து பின்னி பிணைந்து இருக்கிறது. எம்ஜிஆர் வந்து வராரு, எம்ஜிஆர் வந்து ஆட்சி கட்டில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யார் இங்க அதிகாரத்துக்கு வர்றது மிகப்பெரிய ஒரு போட்டி நடக்குது. எம்ஜிஆரோட பல நடிகைகள் வந்து நடிச்சிருக்காங்க, லதா உள்ளிட்ட நிறைய பேர், விஜயகுமாரில இருந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. ஏன் வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து அங்க லிங்க் பண்றாங்கன்னா ஒரு பிராமண லாபி அந்த இடத்துல வந்து கட்டமைக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரு கட்சி நடத்துனா இது ஒரு பிராமணர் கட்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த பிராமண லாபி அப்படியே வருது. அந்த லாபியை தான் நீங்க இதோட பொருத்தி பார்க்கணும். 88 ஜே அணி ஜா அணின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறம் எப்படி வந்ததோ அதே போல
திரு விஜய் அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா இது யாரு வழி நடத்துதுன்னா நிச்சயமா இதை ஒரு பிராமண லாபி தான் நடத்துன்னு சொல்லிதான் இந்த மாதிரி 2 நடிகைகள். ஏன்னா பிரபலமான ஆட்கள் தேவை. நீங்க புசி ஆனந்த் மூஞ்சி வச்சுக்கிட்டோம், ஆதவ அர்ஜுனா மூஞ்சி வச்சுக்கிட்டா எவனா ரசிகர் வருவானா? இங்க எவனும் வரப்போறது இல்லை. இது கட்சி கிடையாது, ரசிகர் மண்டபமா இருக்கிறதுனால இவங்களை வச்சாதான் கட்சி உயிர்ப்போட இருக்குன்னு இப்ப அந்த RSS பத்திரிகையாளர் வந்து தொடர்ச்சியா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல நம்ம வந்து நகைச்சுவை பண்றதுக்கோ இல்ல வந்து உண்மையை திரித்து பேசுறதுக்கோ இதுல ஒண்ணுமே கிடையாது. எதுல இருந்து இதை சொல்றீங்க? உறுதியான ஆதாரம் இருக்கா? இல்ல, தொடர்ச்சியா அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றது பாத்தீங்கன்னா நம்பத்தகுந்த வட்டாரங்கள். நான் ஏற்கனவே இந்த நபர்களை வந்து நான் சந்திச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். இவங்க அவங்களோட தொடர்பு இருக்காங்க. அறிக்கைகள்லாம் இவங்க தான் ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்காங்க. தாவேகாக்கு பாத்தீங்கன்னா அறிக்கைகளே அங்கிருந்தா வந்துட்டு இருக்கு நான் இருந்த காலத்திலேயே. இப்ப அவங்க அந்த அடுத்த கட்டமா வந்து பேசுறாங்க. இதுல எதுவும் ஒரு ஸ்டெப் முன்ன போய் பேசுறாங்க. இதுல எதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இல்ல, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. விஜய் உறுதியாக இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிருவாரா? என்டிஏ கூட்டணிக்கு போயிருவாரா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபி இந்த வார்த்தையை வந்து அவர் வந்து பேசுறதே இல்ல. ஏதாவது தமிழக முதல்வர் கொள்கை எதிரி அப்படின்னு தமிழக முதல்வர் ஏதாவது பேசுறாங்க, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு வந்து அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இல்ல, முதல் மாநாட்டுல சொன்னாருங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சொன்னாரா பாஜகன்ற வார்த்தையை அவர் சொன்னாரா? இவங்க வந்து இது வந்து டெல்லி ஆதிக்கம் வந்து செலுத்துது, தமிழ்நாடு வந்து தலைகுனியாது, டெல்லிக்கு நம்ம என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது யாருக்கு இங்க கோவம் வருதுன்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் கோவம் வருது. என்ன கேட்கிறாருன்னா, ஏங்க இது தமிழ்நாட்டு தேர்தலுங்க, இந்த முதலமைச்சர் இது கூட தெரியாதா, ஏன் நீங்க ஆனா ஒன்னா டெல்லிக்கு வந்து பேசுறீங்கன்னு சொல்லும் போது நீங்க அவங்கள மறைமுகமா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க, அவங்கள வந்து ஆதரிக்கிறது தான் அர்த்தம். இப்போ நீங்க செய்த தவறுகள்ல இருந்து நீங்க குறைஞ்சபட்சம் சட்டத்தின்படி நீங்க எதிர்கொள்ற அளவுக்கு உங்களுக்கு திராணியோ தெம்போ நேர்மையோ இருந்தா தானே நீங்க சட்டத்தின்படி எதிர்கொள்வீங்க. ஏங்க உங்க பர்சனல் மேட்டர்னு சொல்லிட்டு நம்மளும் கடந்து போகிறோம். ஒரு விவாகரத்து விஷயத்தையே உங்களால நேர்மையா அணுக முடியல. திருமதி சங்கீதா அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து கோர்ட்டுக்கு போகாம ஒருவேளை வந்து மகளிர் நிலைய காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து நீலாங்கர போலீஸ் ஸ்டேஷன்ல இந்நேரம் ஜட்டியோட உட்கார வச்சிருக்கணும் விஜய். இதுதாங்க நிதர்சனமான உண்மை. அதை விட்டுட்டு சும்மா அரசியல் பண்றாங்க. அரசியல் பண்ண யாருங்க இங்க அரசியல் பண்றாங்க? விஜய் தாங்க கீழ்த்தனமான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னி கூட பாத்தீங்கன்னா ஒரு RSS சங்கி, எனக்கு நீண்ட நாள் அவருக்கு தெரிஞ்சவர் தான் அவரு, சத்யகுமார் வந்து பேசுறாரு. அவரை வந்து ஏன் எதனால இவர் அப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு நவீன அம்பேத்கர், அவர் அம்பேத்கர் மாதிரி கண்ணாடி போட்டிருக்காராம், அந்த மாதிரி தலையை வந்து வலிக்க வாரி இருக்கிறதுனால அவர் வந்து நவீன அம்பேத்கர்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாரு. யாருன்னா மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து விஜய் வந்து டிக்ளேர் பண்ணதுனால அவர் என்ன பேசுறாருன்னா, அம்பேத்கரை உலகத்துக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து தெரிய வச்சவரே வந்து திரு விஜய் அவர்கள் தான். பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சார் நமக்கெல்லாம் தெரியும். நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு அம்பேத்கர் பத்தி தெரிய ஆரம்பிச்சது. இன்னொன்னும் சொல்றாரு, அதை கூட நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அஞ்சலை அம்மாள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. ஏன்டா தற்கூரி, அஞ்சலை அம்மாள் யாருன்னு வரலாறு படிச்சு எங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியும். நீ RSSல இருந்த, அதனால அஞ்சலை அம்மாள் உனக்கு தெரியாது. அதையும் நம்ம வந்து கடந்து போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்துக்கே அம்பேத்கர் வந்து இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா, அம்பேத்கர் எவ்வளவு பெரிய உலக தலைவர் அவரு. இன்னைக்கு உலகம் முழுக்க அவரோட புகழ் வந்து எவ்வளவு தூரம் பரவி இருக்கு. இந்தியாலே எல்லா இடத்துலயும் அம்பேத்கர் சிலை இல்லாத ஒரு இடமே கிடையாது. ஐநா வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை வந்து கொடுக்குது. இந்த நூற்றாண்டின் 100 தலைவர்கள் முதன்மையான தலைவர் வந்து அம்பேத்கர். இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த சட்டத்தின் ஆட்சி வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவரே, இந்த மாபெரும் இந்த கான்ஸ்டிடியூஷனை நமக்கு வந்து கொடுத்தவரே பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தான். இன்னைக்கு 8 மணி நேரம் நம்ம வேலை பார்க்கிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உரிமையில இருந்து ஓட்டு போடுற உரிமை, இந்த நாய் பேசுற இந்த பேச்சுரிமை கூட எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பேத்கர் தான் வாங்கி கொடுத்தாரு. அவரே வந்து கொச்சப்படுத்தி, நீங்க விஜய பெரிய ஆளா பேசிங்க, எங்களுக்கு அதுல வந்து எந்த விதமான பிரச்சனை கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, எழும்பூர் MLA எழிலன்னு சொல்றாரு. அப்ப யாரு வந்து பரந்தாமன் யாரு? அப்போ 1000 விளக்கு தொகுதி MLA யாரு? எழும்பூர் MLA யாரு? 1000 விளக்கு MLA வந்து தோழர் எழிலன், எழும்பூர் MLA வந்து பாத்தீங்கன்னா தோழர் பரந்தாமன். இதை கூட தெரிஞ்சுக்காம இவர் பாத்தீங்கன்னா தேசிய சட்டப்பிரிவு முதன்மை செயலாளர்னு சொல்றேன். வெக்கங்கட்ட பசங்களா, உங்களுக்கு ஏதாவது அரசியல் தெரியுதா? இன்னொரு தற்கூரி ஒண்ணு இருக்கு. அந்த தற்கூரி என்ன பேசுதுன்னா, வில்லிவாக்கத்துல ஒரு கூட்டம் நடக்கிறாங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா கள்ளல் ஆற்றி ஆதவ அர்ஜுனா வந்து கலந்துகிட்டு வந்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, திமுக மேல அவர் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல், அவங்க குடும்பம் மட்டும்தான் ஆட்சிக்கு வரணுமான்னு சொல்லிட்டு பேசுற இந்த வாயே, வாடகை வாய் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்மணி ஒரு சகோதரியை கூட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இவங்க என் தங்கச்சி, இவங்க வருவாங்க, அவங்க வீடா வருவாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க செஞ்சு தருவாங்கன்னா 2 விஷயத்த சொல்றாரு. என் தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரசியலுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்னொன்னு,
உங்க வீட்டு தேவைகள்லாம் செஞ்சு தருவாருன்னா நாங்க பணம் கொடுப்போம் வாங்கிக்கன்னு சொல்றாரு. ஏன்டா இதுதான் உங்க அரசியலாடா? இந்த மானங்கட்ட அரசியல் பண்றதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்களா? அதை சொல்லணும். இவனுங்க எல்லாம் சேர்ந்து எவனுக்குமே அரசியல் தெரியாது. கடைசியில விஜய வந்து கூட்டு குழப்பி கடைசியில அந்த ஜெயில தான் இவங்க உட்கார வைக்க போறாங்க. இன்னைக்கு திருச்சியில திமுக சார்புல ஒரு மாநாடு வந்து நடந்திருக்குது. அந்த மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த திமுக குறிப்பா திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை காப்பி அடிச்சுதான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. யாராலையும் நாங்க கொண்டு வந்த திட்டத்தை வந்து மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு மறைமுகமாக விஜயை ஒரு தாக்கி இருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா இது டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டு அணிக்குமான தேர்தல் அப்படின்னு சொன்னா இது தமிழ்நாட்டுல நடக்கிற தேர்தல் தானே அப்படின்னு நம்முடைய எதிரிகள் வந்து பேசுறாங்க. ஒரு காலம் பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு முதலமைச்சர் வந்து பேசியிருக்கிறாரு. மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்ல. நம்ம ஆட்சியில நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை இனி யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் நிறுத்த முடியாது. நாம வழங்குகிற மகளிர் உரிமை தொகையை யாராலும் நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. அப்படி அவங்க நினைச்சால அவங்க வீட்டு பெண்களை அவங்களுக்கு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதனாலதான் இப்ப அதிகப்படுத்தி அறிவிக்கிறாங்க, தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று பார்க்கிற தேர்தல் என்று சொன்ன உடனே நம்ம எதிரிகள் என்ன சொன்னாங்க? இது சட்டமன்றத்திற்கு நடக்கிற தேர்தல் தானே, தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமான தேர்தல் ஏன் ஸ்டாலின் சொல்றாரு கேட்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட தமிழ் மொழியோட தமிழ் பண்பாட்டோட உண்மையான எதிரி யார் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு பொட்டால இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது. விஜயை ஒரு மறைமுகமா தாக்கி இருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, முதலமைச்சர் சரியா தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 5000 பேரை தட்டுறதுக்கே பாத்தீங்கன்னா படாத பாடுபட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிறிய உதாரணம் நான் சொல்றேன். இப்ப இவர் பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து தஞ்சாவூர்ல வந்து ஒரு கூட்டம் வந்து போட்டாரு, தொண்டர்கள் சந்திப்பு. ஆமா, விஜய்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து ட்வின்ஸ் பைக்ல போயிட்டு அடிபட்டது பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து போயிருக்காரு அந்த தம்பி. அப்படின்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், தஞ்சாவூர்ல நடக்கிற கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆட்களை திரட்டியும் 5000 பேர் உங்களால திரட்ட முடியல. இதுதான் இன்னைக்கு உண்மையான நிலைமை. விஜய் ஆரம்ப கட்டத்தில் அவர் கூட்டம் சேர்ந்ததெல்லாம் நம்ம வந்து மறுக்கவே இல்லை. ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா இவரோட கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, இவர் RSS சங்கியா மாறிட்டாரு. தமிழகத்தின் நலன் குறித்து எதுவுமே பேசுறதுனால அந்த கூட்டம் வந்து இன்னைக்கு தெளிவடைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. இதுல 2 விஷயத்த நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும். நீங்க வந்து கரூர் சம்பவத்துல வந்து குழந்தைகள் வந்து இறந்து போச்சு, பெரியவர்கள் இறந்து போனாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாண்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போயிட்டு ஒரு குழந்தை 2 வயசு குழந்தை கொடல் சரிந்து கிடக்குது, அதை பார்த்து அழுகும் போது எவ்வளவு சொன்னடா கேட்கவே இல்லையடா அப்படின்னு அவர் சொன்னதை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி நீங்க வந்து அவர் வந்து பேசுனீங்க. அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் விஜயோட தஞ்சாவூர் கூட்டத்துக்கு வந்து அடிபட்ட அந்த தம்பி. ஒரு கட்சிக்காரன் போய் விஜய் பார்க்கல, விஜய் வந்து அவர் ஆறுதல் சொல்ல, ஒரு அறிவிப்பு சொல்ல, அந்த மாவட்ட செயலர் போய் பார்க்கல, புஷி ஆனந்த் பார்க்கல, யாருமே பார்க்கல. அந்த பாவம் அந்த ஏழை தந்தை, ஒரு பால் வியாபாரி, அவர் வந்து பேசுறாரு, என் குழந்தைய நான் தானே காப்பாத்தி ஆகணும், 41 பேர் செத்து போனதுக்கு இவனுங்க வரல, இவனுங்களாம் வந்து பார்க்க போறானுங்க, போகாதீங்கடான்னு சொன்னேன், இவனுங்களாம் வந்து நமக்கு சோறு போடுன்னு சொன்னேன். அந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு இவர் போய் இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல மொத்த பில்லையும் வந்து பள்ளி கல்வித்துறை மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து செலுத்தி இருக்காரு. ஏண்டா இதுதான் அரசியல், இவங்க தான் மக்களுக்கான பணியை வந்து செய்யறாங்க. மேற்கொண்டு நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப நீங்க திருச்சியில வந்து முதல்வர் வந்து பேசியிருக்காரு, உள்ளபடியே அவர் வந்து சரியான விஷயத்தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பிஜேபியோட வட்ட செயலாளர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா அமித்ஷாக்கு எல்லா வேலையும் செஞ்சதுனால இந்த இரு கட்சிகளும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவுமே செய்ய போறது கிடையாது. என்டிஏ கூட்டணியும் வேஸ்ட், அதிமுகவும் வேஸ்ட், இந்த பக்கம் விஜயும் வேஸ்ட்ன்றத அவர் நேரடியா சுட்டிக்கிற. அவர் சொல்றாரு தமிழ்நாடு தலைகுடியாதுன்னு சொல்றாரு, தமிழகம் வந்து வெல்லும்னு சொல்றாரு. மீண்டும் வந்து இவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருந்தா இன்னைக்கு இந்த மாநாடு வந்து பிரகடனப்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய ஒரு கூட்டம். முதல்வர் சரியா தான் சொல்லியிருக்கதை நம்ம வந்து பார்க்கணும். அதே திருச்சியில இப்ப இந்த கூட்டம் வந்து சேர்த்திருக்காங்க. அங்க யார் உங்களுக்கு மாவட்ட செயலாளர்? ஒரு மாவட்ட செயலாளர் தான் திரு KN நேரு அவர்கள். பாத்தீங்கன்னா மாநாடுனா நேரு, நேருனா மாநாடு. அது வந்து திருச்சி எப்பவுமே வரலாறு சொல்லும். அண்ணாதுரை காலத்துல இருந்தே அப்படிதான் வந்து திருச்சி மையமா வச்சு பல்வேறு கூட்டங்கள். திருச்சி எப்பவுமே திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 10 லட்சம் பேரை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை வந்து போட்டிருக்காரு. அதே
இங்க நீங்க வந்து நேருவை எதிர்த்து யார் வந்து தாவேகா இவர் தான் 2 மாசத்துல முதலமைச்சர் ஆகிறார் விஜய்னு சொல்றாங்க. அவரோட மாவட்ட செயலர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வயசு என்ன தெரியுங்களா, 64 வயசு பாட்டி. அவங்க தான் இங்க மாவட்ட செயலர். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐயா நேரு எதிர்த்து வந்து போட்டி போட போறார். அவரோட மகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து செந்தில்னு பேரு. அவர் வந்து சைன் ஒரு ஸ்பா வச்சிருக்காரு. ஸ்பானா வந்து அதுல வந்து ஒரு விபச்சாரம் பண்ணி அது வந்து செய்திகள்ல வந்திருக்கு. அந்த தரவுகள்லாம் நான் உங்களுக்கு வேணாலும் அனுப்புறேன். நான் அந்த ஸ்பால வந்து விபச்சாரம் பண்ணி அவர் வந்து கைதாகிறாரு. கைதானவர் வந்து யாரு ஜாமீன்ல எடுத்தான்னு சொன்னா, இப்ப நீங்க சொல்றீங்களா தமிழ்நாட்டே திருப்பி போட போறாரு ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்றாருல விஜய், இந்த விஜய் தான் ஒரு பாலியல் குற்றவாளியை போய் ஜாமீன்ல எடுக்கிறாரு. ஓ அப்படியா? ஆமா, ஏன் ஜாமீன்ல எடுக்கிறாருன்னு கேளுங்க. அவர் பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த பாலியல் வழக்குல போய் கைதானது விஜய்க்கு எப்படி வந்து கன்வே பண்ணார் புசி ஆனந்த்னா, அவர் வந்து திருச்சியில வந்து நேரு எதிர்த்து அரசியல் பண்றாரு. அதனால அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நேரு ஆட்கள் வந்து அவர் மேல வந்து பழிய போட்டு அவர் வந்து அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு தப்பான காரணத்தை சொல்லி உடனே அந்த தம்பிக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு பணம் கொடுத்தது மிஸ்டர் விஜய். இதை மறுக்க சொல்லுங்க விஜய. இன்னைக்கு அவன் வெளியில வந்து சுத்திட்டு இருக்காங்க. எல்லா கூட்டங்களிலும் ஒரு பாலியல் குற்றவாளி வச்சு நீங்க கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. இது வந்து தமிழக வெற்றி கழகம் இல்லைங்க, ஜல்சா பார்ட்டின்னு பேரை மாத்தீங்க. இந்த கூட்டணி கணக்குகள் அடுத்து எப்படி அமையும்? விஜய் வந்து தனித்து போட்டியிட போகிறாரா அல்லது பாஜகவோடு போக போகிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.